சண்டைக்குழி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். விக்ரமுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறமா ஏன் இதை பற்றி நம்மக்கிட்ட அம்மாவோ இல்லை விஜயோ நம்மக்கிட்ட சொல்லலை, நம்மளை எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு உடனே காரை அங்கேருந்து எடுக்கிறாரு. ரொம்ப காரை வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. திடீர்னு விக்ரமுக்கு அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு தலை சுற்றுற மாதிரி ஆகிடும். காரை ரொம்ப தாறுமாறாக ஓட்டிகிட்டு போவார். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு கார்லேருந்து இறங்கி நடந்து போகிறாரு. அப்படியே தடுமாறி நடந்து போயிட்டுருப்பாரு. ஆப்போசிட்டில் வெற்றி ஃபோன் பேசிக்கிட்டு அதே ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காங்க. வெற்றியை இடிச்சிட்டு விக்ரம் பார்க்காம அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறத வெற்றி பார்த்துட்டு யார் இவர் இப்படி போயிட்டுருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு பார்த்துட்டே இருக்காங்க. விக்ரம் நடு ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பாங்க. இப்போ பின்னாடி லாரி வரும். அதெல்லாம் கவனிக்காமல் அவர் தலையை பிடிச்சிக்கிட்டு தடுமாறி நடந்து போகிறத வெற்றி பார்த்துருவார். பார்த்த உடனே லாரி கரெக்டாக விக்ரமை இடிக்க போகும்போது வெற்றி விக்ரமை பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்துட்டு சார் என்னாச்சுன்னு கேட்கறதுக்குள்ளே விக்ரம் அப்படியே மயங்கிடுவார். மயங்கினதுக்கப்புறமா வெற்றி விக்ரமா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன இது இவ்வளோ நேரம் கழிச்சும் கான்ஷியஸ் வரல பேஷண்ட்டுக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இவர் யார் என்னன்னு கூட தெரியலையே அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா விக்ரமோட கையில் தாலி இருக்கிறத பார்த்துட்டு என்ன கான்ஷியஸே இல்லை, இருந்தாலும் இந்த தாலி எவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு டாக்டர் யோசிக்கிறாங்க. பேஷண்ட்டோட உடம்புல எந்த ஒரு மெட்டலும் இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாலியை முதல்ல எடுப்போம் அப்படின்னு அந்த தாலியை எடுக்கலான்னு போகிறாங்க. ஏற்கனவே பல்ஸ் ரேட் நார்மலாக இருக்காது. இப்போ திரும்பவும் தாலியை எடுக்க போகும்போது பல்ஸ் ரேட் இன்னும் அப்நார்மல் ஆகுது. எவ்வளவோ ட்ரை பண்ணி டாக்டர் அந்த தாலியை எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தாலியை எடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தாலி எடுக்க பல்ஸ் ரேட் அப்நார்மல் ஆகிக்கிட்டே போகும். அப்படியே விக்ரம் தூக்கி போடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பட்டு நர்ஸ் சொல்கிறாங்க, அந்த தாலி வாங்கினதுக்கப்புறமா டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த தாலியை வேணால் நம்ம கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தாலியை கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பொறுத்து பல்ஸ் ரேட் நார்மல் ஆகிடுது. அதுக்கப்புறமா விக்ரம் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. கண்ணை முழிச்சு பார்த்துட்டு அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் மகாவை பார்க்கணும், என் மகா அப்படின்னு விக்ரம் சொல்லிகிட்டே இருக்காங்க. சார் இந்த தாலி தான் உங்களை காப்பாற்றிருக்கு அப்படின்னா சொல்லும்போது விக்ரம் நான் என் மகாவை பார்த்தே ஆகணும், இப்போவே நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் இங்கே பாருங்கள் சார், நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக அப்சர்வேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாலியை வாங்கிக்கிட்டு விக்ரம் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் உடனே போய் பார்த்தாகணும், என் மகாவை நான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து அங்கேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது தான் வெற்றியை பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் ஞாபகப்படுத்தி வெற்றிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வெற்றியை அட்டாக் பண்ணுறதுக்காக ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க. ஒருத்தவங்க ஓடி வெற்றியை குத்தலான்னு வரும்போது கரெக்டாக விக்ரம் காப்பாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் விக்ரமும் வெற்றியும் சேர்ந்து மாற்றி எல்லாரையும் அடிச்சிட்ருப்பாங்க. அப்போது வெற்றி கூட அந்த ரைட் அவங்கக்கிட்ட கன்னை எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் அவரும் வெற்றியை போட்டு தள்ளுறதுக்கு உடந்ததான். அதனால் கன்னை எடுக்க சொல்லும்போது அமைதியாக நின்றுட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா கார் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. உடனே அந்த ரைட் போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அப்படியே சும்மா ஆக்ட் கொடுத்துட்டு காரு ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றியை போட்டு தள்ளணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கார் ஸ்டார்ட் ஆகலைன்னு சொன்னதுமே விக்ரம் ஓடி போய் காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே கார் ஸ்டார்ட் ஆகிடும். உடனே வெற்றி வாங்க, கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவரும் போயிட்டு காரில் ஏறிடுவாங்க. எல்லாரும் ஏறினதுக்கப்புறமா கூட அந்த ரைட்டும் ஏறிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறமா கார்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா வெற்றிக்கே ஒரு சந்தேகம் வருது. என்ன ரைட்டு, உன்னோட போக்கே சரியில்லை, கன் எடுக்க சொன்னால் எடுக்க மாட்டேற, காரை ஸ்டார்ட் பண்ண சொன்னால் காரு ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்கிற அப்படின்னு சொன்னதுமே அதுக்கு அவங்க இல்லைப்பா அந்த இடத்துல எனக்கு பதட்டத்தில் என்ன பண்ணுறதுனே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லு, கொஞ்சம் விட்டுருந்தா அவனுங்க என்னை போட்டு தள்ளிட்டு போயிருப்பானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு கார் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நல்ல வேலை நாம் தப்பிச்சோம், நாம தான் அப்படின்னு கண்டுபிடிக்கலையவன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வெற்றி விக்ரம் கிட்ட பேசுகிறாங்க. அப்புறம் சார் உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ விக்ரம் சார் நீங்கள் என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்தீங்களே, அப்போ தான் எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு அவரோட கதை மொத்தத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. மகாவை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மகா
கிட்ட எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிலாம் வந்து அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சார் லவ் மேரேஜா அப்படின்லாம் கேட்க அப்படிதான் அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்னோடய லைஃப்பில் இந்த லவ் எல்லாம் கிடையாது, எல்லாம் வந்து வெட்டு குத்து பகை பழி இப்படி தான், சென்டிமெண்ட்டுக்கே இடம் கிடையாது அப்படின்னு பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. முதல்ல நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா மகா கழுத்தில் தாலி கட்டுங்க அப்படின்னு சொன்னதுமே ஆமாம் வீட்டுக்கு போனதுமே 3 முடிச்சு போடுறது தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி வந்து ஒரு கார் வந்து அவங்க காரை வந்து இடிக்குது. இடிச்சதுமே உடனே உஷாராயிடுவார் வெற்றி. உடனே கன் எடுத்து ஷூட் பண்ணுறாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஷூட் பண்ணும்போது வெற்றி வந்துட்டு காரை விட்டு இறங்கி அவர் வச்சிருந்த கன் எடுத்து ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணதுமே விக்ரம் வந்துட்டு நீங்கள் முதல்ல காரில் ஏறுங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஷூட் பண்ணிவிட்டு காரில் ஏறி போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா கார்லேயே பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது கூட இருந்த ரைட் கிட்ட வந்து புல்லட் எடுக்க சொல்கிறாங்க. புல்லட் எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு மாறன் வந்துட்டு அப்படியே வந்து டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து உள்ளே வந்து உட்காந்துட்றாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ வந்துடுவாங்க. ரைட் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க, இவனுங்க இந்த வெற்றியை போடுவானுங்களா போட மாட்டானுங்களா, இவன் மட்டும் தப்பிச்சிட்டானா கண்டிப்பாக நாம தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு கண்டுபிடிச்சிருவானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பயந்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்த ரவுடிங்க எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையே, தப்பிச்சிட்டானே இனிமேல் நாம் எங்கேருந்து அவனை போடுறது அப்படின்னு வந்து அந்த ரவுடிங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இன்னொருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, அது எப்படி அவன் தப்பிச்சிடுவான், அதான் ரைட்டு கூட இருக்கான்ல ஜிபிஎஸை வச்சு ட்ராக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நடந்த சண்டையில் ஃபோன் எல்லாம் போயிடுச்சு, எப்படி நம்ம ட்ராக் பண்ணுறது அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்போ என்ன கூட அந்த ரைட் இருக்கான்ல அவனுக்கு ஒரு மெசேஜை வந்து போட்டு விடும், அவன் வந்து போட்டுத்தாலாம் வந்து நாம் கொடுக்குற பணத்தை விட அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லு, பல மடங்கு கொடுக்குறேன்னு சொல்லு, அவன் போட்டு தள்ளிட்டு போக போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு உடனே வந்து வெற்றி கூட இருந்த அந்த ரைட்டுக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி வந்து போட்டு தள்ளலாம் அப்படின்னு. அவங்களும் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக காரில் உட்காந்துட்டு இருப்பாங்க. விக்ரம் வந்துட்டு அவர் இறங்க வேண்டிய இடம் வந்ததுமே கார் வந்து வெற்றிக்கிட்ட கொடுத்துட்டு அவர் வந்து பேசிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த வெற்றியோட ஃப்ரெண்டு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி உன்னை போட்டு தள்ள போகிறாங்கன்னு தெரிஞ்சதுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, உனக்கு எதுவும் இல்லைல்ல, நீ நல்லபடியாக தானே இருக்க, உடனே ஊருக்கு திரும்பிடு அப்படின்லாம் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. தனியாக போயிட்டு விக்ரம் வந்து முன்னாடி நடந்து போயிட்டுருப்பாரு. கூட இந்த ரைட் வந்துட்டு இதுதான் கரெக்டான சமயம் அப்படின்னு அவர் இடுப்பில் சொருகி வச்சுருந்த அந்த கத்தியை வந்து எடுத்துகிட்டு நேராக வந்து வெற்றியை குத்துறதுக்காக வந்து போகிறாங்க. விக்ரம் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு பாக்கெட்டில் கை விட்டு பார்க்குறாரு, என்ன இது தாலியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து தாலியை வந்து தேடுறாரு. தாலியை தேடுறதுக்காக திரும்புகிறாரு. திரும்பி பார்க்கும்போது இந்த ரைட் வந்துட்டு வெற்றியை குத்துறதுக்காக கத்தியை எடுத்துக்கிட்டு போகிறத வந்து பார்த்துட்டு விக்ரம் வந்து கத்துறாரு. ஆனால் அவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறதுனால காது கேட்காது. ரொம்ப வேகமாக வந்து விக்ரம் வந்து ஓடி போகிறாரு. கத்தி எடுத்துக்கிட்டு நேராக போயிட்டு வெற்றியை குத்த போகும்போது இடையில விக்ரம் போய் நின்றுடுறாரு. விக்ரம் வந்து அப்படியே குத்திடுவாங்க. குத்துனதுக்கு அப்புறமா வந்து வெற்றி வந்து அந்த ரைட் வந்து அடிக்கலான்னு போகிறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.